ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே டு டே ஜாப்ஸ். இந்த சேனலில் வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் டெக் மஹிந்திரா கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேகன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இந்த ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ, பிடெக், எம்சிஏ முடிச்சவங்க. ஸோ நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் நீங்களுமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீடைல்ஸ், இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அந்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஸோ இந்த லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிரான்ச்சஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், எம்சிஏ டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் எந்த பிரான்ச்சஸ் எல்லாமே எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினிமமாக 60% மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10th 12th இன்ஜினியரிங் டிகிரி, எம்சிஏ முடித்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், எம்சிஏ கிராஜுவேட்ஸ் நீங்கள் வந்து 2020 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2021 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ் நீங்களுமே எலிஜிபிள் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச அப்புறமா உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பின்னு வந்து உங்களுக்கு மெயில் ஐடியில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்ச அப்புறமா உங்களுக்கு 1 to 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு அப்ளை பண்ண வேண்டாம். லாஸ்ட்டு 6 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் டெக் மஹிந்திரா கம்பெனியில் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் நாட் எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் கிளியர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஃபர்தராக வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ அப்படியே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸ்ட் அவுட், ஸோ அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 2 வீக்ஸில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டில் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் மெயிலில் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ மெயிலை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 2020 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ், 2021 பாஸ்ட் அவுட் கேண்டிடேட்ஸ், ஸோ நீங்கள் யார் வேணுனாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.